அரை மணி நேரத்தில் போடப்பட்ட சாலை அப்பளம் போல உருண்டு பெயர்வு. இதுதான் தரமான சாலைகளா? இதற்கு என்ன பதில் கூறப்போகிறது தமிழக அரசு? கொந்தளிக்கும் மக்கள். நகராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் தொழுநோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் தெருவில் அவசரமாக அமைக்கப்பட்ட தார் சாலை தரமற்றதாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிமெண்ட் சாலை கோரி பல ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தேர்தலை முன்னிட்டு அரை மணி நேரத்தில் போடப்பட்ட சாலை தற்போது அப்பளம் போல உருண்டு பெயர்ந்து வருகிறது என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த தரமற்ற சாலையால் நடந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகள் காயமடைவதாக கூறி நகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்துள்ளனர். செய்தியாளர் ராஜா. நல்லா போட்டுங்க ஐயா, நாங்கள் தெரிஞ்சு போட்ட காண்டியத்துக்கார எங்களும் யாரும் கேட்காதீங்க. நகராட்சி போய் கேட்டுங்க, நகராட்சி போய் கேளுங்க. அப்படின்னா நம்பரையும் பரிமாணம் நடந்து கேளு கேட்டு போய் கவுன்சிலர் கிட்ட கண்ண பூரா அப்படியேதான். இதான் ரோடு. பட்டா கொடுத்ததுக்கு ஒழுங்கா பதில் சொல்லி இது பண்ண முடியல. எங்களை மாத்து பட்டா கொடுத்தா காலைல வந்து அப்படி வார்டு மெம்பரும் கட்சிக்காரரும் அந்த ரோடு நல்லா இருந்துச்சு. என்னத்துக்கு இந்த ரோடு போடுறது சார்? எதுக்கு போடுறது? நோயாளிக்கு எப்படி நடப்பாங்க, எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? இதுல சொல்லு சார். ஒரு நன்றி கட்டம் போடுவாங்க, ஒரு போட்டு போலாமா? நியாயமா? எல்லா நோயாளிகள் இருக்கிற இடத்துல வந்து கொடூரமா ரோடு போட்டு போறாங்களே, அது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இந்த அரசாங்கம் என்ன தான் பண்ணுது? எங்க வீட்டு துட்டுங்களை மட்டும் வாங்கி வாங்கி வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இது ரோடு நல்லா ஒழுங்கா போட்டுக்கலாம்ல? ஒரே ஒரு லாரி எடுத்துட்டு வந்து போட்டு ஃபுல்லா இங்கிருந்து அது வரை போட்டு போயினான்ட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. சொல்லுங்க ஐயா. ஐயா, குன்னமஞ்சேரி இந்திரா நகர் ஒன்னா நம்பர் வார்டு. இதில் வந்து எங்களுக்கு வார்டு நம்பர் வந்து இவன் பேர் சின்ன பேர் செங்கல்ராயன் தான் வார்டு நம்பர் எங்கள் ஏரியாவுக்கு. அந்த வார்டு நம்பர் ஆக்கிறவர் காலையில் வந்தார். கேட்டதுக்கு என்னன்றாரு, இதில் என்ன கார் போதா பஸ்ஸு போதா, உங்கள் பைக்கு போகிறது தானே, இதே முன்ன கல்லாக பள்ளமாக இருந்துச்சு, இது போட்டு விட்டுக்கிறோம், இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கச்சைக்காரர்கிட்ட சொன்னது நான் கேட்டேன். ஐயா, நாங்கள் எழுதி மனு கொடுத்தது என்ன, சிமெண்ட் ஓட போட சொல்லி தான் நாங்கள் வந்து 3-4 தடவை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டில். பரிமளா மேடத்தை வச்சும் கொடுத்துக்கிறோம், கச்சைக்காரர் வச்சும் கொடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிமெண்ட் ஓடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு இது ஒரு ஜல்லி கூட இந்த தாரை இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து போட்டு விட்டு போயிட்டீங்க. இது எதுக்கு? மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்தால் பூரா பேத்துக்குன்னு போயிடும். இந்த பேத்து போய் நீங்களே கையில் பேத்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டேங்க. இதில் என்ன இதே போட்டு கொடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னன்றான், இது போட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம், இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசாக போடுவாங்களா உனக்கு நல்லா மொத்தமா அப்படின்றான் அந்த கான்ட்ராக்டுக்காரன். கொடையை பிடிச்சிக்கின்னு சேப்பு கொடை பிடிச்சிக்கின்னு இந்த ரோடு போடுறதே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு போகிறோம். அப்போ எங்களை பார்த்தா என்ன இவ்வளோ மட்டமாக்குது?
சொல்லு. எங்களுக்கு இது வரல இதே மாரி தான் பண்ணிக்கிட்டு பட்டாவும் கொடுக்க மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க, இதே மாரி தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பட்டாவும் வர்றதில்ல. இந்த முறை எவன் இப்போ எங்களுக்கு பட்டா கொடுக்க போறானோ அவங்களுக்கு ஏதாவது ஓட்டே போடுவோம் இந்த ஊரில். ஒரிஜினல் பட்டா கொடுக்குறவனுக்கு. நாங்கள் முடியாதவங்க எங்கே போகிறது? நான் சொல்லி எடுத்து வண்டி இல்லைன்னா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கே போனாலும் நாங்கள் கூட போய் இது பண்ணுறோம். என்ன பண்ண முடியும் சொல்லு. பேர் ஐயா? என் பேர் வீரபத்திரன். நாங்கள் வந்து 5 வருஷமா மனு கொடுத்தோம். 2000 போட்டு கொடுத்த ரோடுங்க ஐயா. 2000 போட்டு கொடுத்த ரோடு 5 வருஷமா மனு கொடுத்து நாங்கள் நகராட்சியில் போய் போராடி வந்து 5 வருஷமா வந்து அளவு எடுப்பாங்க. 5 வருஷமா வந்து ஒரு 20 தாண்டத்தை அளவு எடுத்தோம். ரோட்டை அளவெடுத்து கட்ட இப்போ வந்து 2006 எலெக்ஷன் சமயத்தில் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் தொழில்நோயாளிங்க மாற்றுத்திறனாளி இருக்கிற கால் கை இல்லாத இடத்துல நாங்கள் எப்படி ஐயா நடக்கிறது? ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, ஒரு நகராட்சி தலைவர் வரல, எந்த அதிகாரியுமே வரல. இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனை கேட்டால் என் நல்லாளுக்கு போட்டு கொடுத்த கேட்டால் எங்களுக்கு பேசாதீங்க, நீங்கள் போய் நகராட்சியில் கேட்டுங்க அப்படின்னு நேற்று அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன்யா. அலுவலகத்தை கொடிமே சொல்கிறேன். நீங்கள் நகராட்சி கேட்டுக்க. 20 நிமிஷத்தில் கொண்டாந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. ஒரு தார் வண்டி கொண்டாந்து மரமாக அடித்தாங்க. அடிச்சு விட்டு ஒரு வண்டியில் வந்து நோய்ச்சி அந்த பட்டாணி செல்லி வந்துச்சு. தார் கலந்து 20 நிமிஷத்தில் போட்டு விட்டு எங்களாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்னு போயிட்டாங்க. கேட்டதுக்கு எங்களுக்கு எது சம்பந்தம் இல்லை, நீங்கள் போய் நகராட்சியில் கேளுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் நல்லா ஊர்த்தனம்னா கேட்டு நாங்கள் கேட்டு சொல்லி போட்டோம். நல்லா போட்டுக்கோங்க, நல்லா போட்டுக்கிட்டு இதுக்குமே எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லி. என் பேர் தேவராஜ். ரோடு போட்டாங்க நேற்று வந்து சும்மா கொஞ்சம் ஜல்லி கொண்டாந்தாங்க. இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரித்து விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் நடந்தாக்கா ஜல்லி எங்கள் கூடவே வருது. நாங்கள் முடியாதவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்? இதில் தான் நடந்து போனோம். இதுக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னா நாங்கள் மீண்டும் நாங்கள் வரதான் செய்வாங்க. போராட்டம் பண்ணுவோம். இந்த ஜல்லி தார் ரோடு தான் போட்டுருக்காங்க. சிமெண்ட் ரோடு கேட்டோம். சிமெண்ட் ரோடு எங்களுக்கு போடல. தார் ரோடு போட்டு கொடுத்தாங்க. அதுவும் சரியா போடாம அப்படியே பேந்துக்கிட்டு வருது. அப்படியே கால் வச்சாக்கா நீங்களே பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போங்க.